நிறைஞ்ச மனசு உனக்கு தாண்டி மகமாயி உன்னே நினைச்சு புட்டா கெடுதல் எல்லாம் சுகமாயி மறைகளும் இதை சொல்லுமடி மகமாயி கண்ணில் தொட்டியங்குளம் தெரியுதடி மகமாயி நமையாலும் நாயையாம் நன் மகமாயி கண்கிமை போல காத்திடுவாள் மகமாயி உமையவள் அவளே இமவான் மகளே சமயத்தில் வருபவள் அவளே எங்கள் சமயபுரத்தால் அவளே இசைக்கலையாவும் தந்தருள வேண்டும் என் குலதெய்வமே மகமாயி தஞ்சம் என்று உன்னை சரணடைந்தேன் தஞ்சை முத்துமாரி முந்தை வினைகளை கலைந்தெறிவாள் தாய் மயிலையிலே முண்டக கண்ணி கோலவிலி பத்ரகாளி வேண்டும் வரம் தருவாள் என் தாயி வேர்காட்டு கருமாரி ஆத்தா கருமாரி கண் பார்த்தா போதும் பார்த்தாவினை வீரும் பாவமெல்லாம் பறந்தோடும் ஆத்தா கருமாரி கண் பார்த்தா போதும் பார்த்தாவினை வீரும் பாவமெல்லாம் பறந்தோடும் காத்தாயி மகமாயி கருணை தெய்வம் மாகாளி காத்தாயி மகமாயி கருணை தெய்வம் மாகாளி நார்த்தமலை வாழும் எங்கள் நாயகியா திருத்தூள் ஆத்தா கருமாரி கண் பார்த்தா போதும் ஆத்தாவினை வீரும் பாவமெல்லாம் பறந்தோடும் ஆத்தா கருமாரி கண் பார்த்தா போதும் ஆத்தாவினை வீரும் பாவமெல்லாம் பறந்தோடும்
வணக்கம். நான் உங்கள் அருள்வாக்கு அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். செல்ல பிள்ளைங்களா, அம்மா வந்து எங்களுக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி தான் ஃபோன் பண்ணி பேசினாங்க. என்றைக்கு அவர் ரூபம் ஆணாக இருந்தாலும் நாங்கள் அம்மாவாக தான் அவரை நாங்கள் நினைக்கிறோம். எவ்வளோ கோயில்கள் இருக்குது, எவ்வளோ இடங்கள் இருக்குது, ஆனால் எது அவர் மனசு நாங்கள் ஒரு கஷ்டப்பட்டாருன்னு தெரியல. என் கருமாரி தாய் இந்த இடத்துல போனாதான் அவள் சந்தோஷமாக இருக்குவா, அவள் கஷ்டப்படுறவகிட்ட இந்த தாய் போகணும்னு சொல்லி அந்த அம்மா ஒரு நாள் எங்களை பார்க்க வந்தாங்க. ஒரு 10 நாள் ஆயிருக்கும். வந்த உடனே ஒரு வார்த்தை சொன்னாங்க, அம்மா இதுக்கு நீ அபிஷேகம் பண்ணும், ஏன்னா உன்னுடைய கஷ்டம்லாம் நான் வீடியோவில் பார்த்தேன், அந்த அபிஷேகம் பண்ணுற கஷ்டம் கூட நான் தரமாட்டேன், என் சக்திக்கு என்னவோ என் தாய்க்கு மாசானா நான் பண்ணுறேன், அவளுக்கு செய்ய வேண்டியது நீங்கள் செய்யுங்க, இந்த இடம் வந்து அவள் சரியாக இருக்குவா அப்படின்னு சொல்லி அந்த தாய் உள்ளோ என்னுடைய குறையெல்லாம் கேட்டு அவரு சில விஷயங்களை என்னோட ஷேர் பண்ணார். அம்மா யார் என்னவோ சொல்லட்டுமா, நீ வந்து காய்ச்ச மரத்துக்கு தான் கல்லடிப்படும், அதனால எதுவுமே காதுக்கு போட்டுக்காதீங்க, உங்களுடைய ஆன்மீக பயணம் என்னவோ நீங்கள் போயிட்டே இருங்க, அம்பாளுக்கு சேவை செய்கிறவங்க அவமானம் படப்பட தான் அது அச்சாரமாக அது உயர்ந்து உட்காரும், யாரை பற்றி எதை நினச்சி கவலைப்படாதுங்க அப்படின்னு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அந்த தாய் உள்ளம் என்கிட்ட பேசிட்டு போனார். அதுக்கப்புறம் நான் என்ன நினச்சிட்டேன்னா, எல்லா அம்மா மாதிரியும் அவரும் அப்படி தான், உண்மை என்னவோ என்னால் அதுதான் பேச முடியும் செல்ல பிள்ளைங்களா. ஆனால் அப்புறமா அம்மா கிட்டேருந்து ஃபோன் இல்லை. அப்புறம் 2 நாளில் ஃபோனு, இது மாதிரி ஐயா அம்மாவை கொண்டு வரோம், இப்படி கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லும் உடனே உண்மையாகவே நாங்கள் கனவு தான் இது அப்படின்ற மாதிரி தான் நினச்சோம். ஆனால் இந்த தாய் எங்ககிட்ட வருவா கண்டிப்பாக. உண்மை இல்லைன்னா அந்த தாய் அந்த இடத்துல அடி எடுத்து வைக்க மாட்டாங்க செல்ல பிள்ளைங்களா. அவர் மனசுக்கு என்ன தோணுச்சே தெரியல. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், என் குறை தீரணும், என் கஷ்டம் போகணும், இந்த ஆலயம் ஒரு உயர்ந்த நிலையில் உட்காரணும், வரக்கூடிய மக்களுக்கு அன்னதானம் நடக்கணும், ஏழை மக்களுக்கு நல்லது போய் சேரணும், அவங்களுக்கான பலன் கிடைக்கணும், இதில் அந்த இருக்கக்கூடிய தாயினோட இந்த தாயும் போய் அந்த அம்மாவுக்கு உதவி செய்யணும்னு அந்த அம்பாள் எனக்கு இந்த செலவு கொடுத்த அந்த அம்மா முடிவு பண்ணி இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று கொடுக்க ஒரு மனசு வேணும். அந்த திருச்சூழெல்லாம் பார்த்தா செல்ல பிள்ளைங்களா, ஒரு ஒவ்வொன்றும் பார்த்து கொடுப்பா, நான் பார்த்துக்கிறேன், ஒவ்வொன்று சரியான வெயிட்டு சொல்ல பிள்ளையா, ஒவ்வொன்றும் பார்த்து செஞ்சுருக்காரு அந்த தாய்க்காக. இந்த தாயோட பிரபஞ்சத்தில் எனக்கு எதுவுமே பெருசு இல்லை, அந்த மனசு தான் இன்னைக்கு இந்த அம்பாளை கொண்டு வந்து எங்கிட்ட ஒப்படைச்சிருக்குது. அவர் இந்த வீடியோ பெருமைக்கெல்லாம் அவர் ஆசைப்படுறவரு கிடையாது. கண்டிப்பாகவே இருந்தாலும் இந்த வீடியோ மூலிமா அந்த அம்மாவை நீங்கள் பார்க்கணுன்னு என்னுடைய விருப்பத்துக்காக அந்த அம்மாவை நான் காட்டுறோம். எங்களுக்காக பார் செல்ல பிள்ளைங்களா, அவர் பல்லாண்டு காலம் வாழணும், அவர் நல்லா இருக்கணும். கண்டிப்பாக என்னுடைய பிள்ளைங்க வாழ்த்துங்க. ஒரு சாதாரணமாக கருமாரி தாயின்னு சொன்னாவே ஒரு இடம் அவள் போக மாட்டான், எங்கேயும் போக மாட்டாவ. ஆனால் இந்த இடம் அவள் தேர்வு எடுத்து அந்த அம்மா மூலிமா இந்த பலன் எனக்கு கிடைச்சிருக்கு. ஏதோ ஒரு ஜென்மத்தில் அந்த தாய்க்கு நான் சேவை பண்ணியிருக்கிறேன். அதனால தான் எங்கேயோ குடிகொண்டா, பெங்களூரில் குடிகொண்ட அந்த தாய் இன்னைக்கு காட்டாகரம் கிருஷ்ணகிரின்ற மாவட்டத்துக்கு வந்திருக்காங்கன்னா இது இல்லாமல் எதுவுமே நடக்காது, நடக்க வச்சுருக்காங்க. நான் எந்த அம்மானு கெஸ் பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னேன் இல்லையா, நம்ம கருமாரி அம்மன் தான். அம்மாவுக்கு வந்து இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், வாராகி தாய் எடுத்துகிட்டு வரும்போது நான் ஒரு பேஷனில் விட்டுருந்தேன், ஏன்னா வேறு எதுவும் வசதி இல்லைன்னு சொல்லிட்டு வாராகி தாய் விட்டு அதே பேஷனில் வந்து அம்மா நீரில் அதில் தான் இப்போ வைக்க போகிறோம். கண்டிப்பாக எல்லாருமே வேண்டிக்குங்க, உங்களுடைய குறைகள் நினச்சி வேண்டிக்குங்க. நிச்சயமாக அந்த தாயினுடைய அருளால் உங்கள் எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும். இந்த வீடியோ மூலிமாவே அந்த அம்மாவோட அறிமுகம் செஞ்சிடறோம். இருங்க சொல்ல பிள்ளைங்களா, அம்மாவை காட்டிடு. அம்மா வந்து நல்லது செய்கிறோமா, அது நான் வந்து காமிச்சிட்டு வரணும்னு எனக்கு வேண்டாம்மா, அந்த தாய் நான் ஒப்படைக்கணும்னு நினச்சிட்டேன், ஒப்படைச்சிட்டேன். அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க செல்ல பிள்ளைங்களா, எங்கள் வீட்டு குழந்தைய கொண்டு வந்து நான் பத்திரமா காட்டாகத்தில் ஒப்படைச்சிட்டேம்மா, எங்கள் குழந்தைய வந்து நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணுன்னுட்டுனே. அப்போ இனிமேல் நம்ம காட்டார் அம்மாவுடைய குழந்தை இல்லையா அவங்க, அதனால நம்ம எல்லாருமே என்னுடைய செல்ல பிள்ளைங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம அம்மாவை பார்த்துக்கலாம். காட்டார் அம்மா பெருசாக இருக்காங்க, அவங்களுக்கு சின்னதாக எடுத்துகிட்டு வந்தால் எப்படி இருப்பாங்களோ அப்படி இருக்கிறாங்க அம்மா. அவங்க தனியாக வந்தால் பத்தாதுன்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளையாரப்பாவும் கூட வந்திருக்காங்க அழகாக ஜம்முன்னு. இப்போ 2 பேருமே தண்ணியில் விடுறோம். எல்லா செல்ல பிள்ளைங்களும் அனைத்து நல்ல உள்ளங்களும் என்னை விரும்பி பார்க்கக்கூடிய
இந்த 4 லட்சம் மக்களும் சரி, எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி எனக்கு ஆதரவு தெரிவித்த என்னுடைய பிள்ளைங்களும் சரி, உங்களுடைய குறைகள் நினச்சி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அனைத்து என்னுடைய செல்ல பிள்ளைங்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் பல. அப்புறம் வந்து அம்மாவுக்கு வந்து கண்டிப்பாக அந்த 48 நாள் முடிஞ்சு மகா கும்பாபிஷேகம் என் காட்டார் அம்மாவுக்கு நான் எப்படி கும்பாபிஷேகம் நடத்தணுமோ அதே போல் இந்த கருமாரி தாய்க்கும் நடத்த போகிறோம். கண்டிப்பாகவே அதுக்கான நாள் ஒரு முடிவெடுத்து நாங்கள் சொல்லுவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம் செல்ல பிள்ளைங்களா.